வந்துட்டு க்ரீன் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையற்ற பொருளுங்க இங்கே வச்சுருக்கிறேன். இதுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு முதல்ல வந்துட்டு வதக்கிறது நான் சொல்கிறேன். நான் 2 வெங்காயம் ஸ்லேஸ் பண்ணியிருக்கிறது இங்கே பாருங்கள். இது கறிவேப்பிலை கொஞ்சம் நம்மளுக்கு தேவையளவு அவ்வளோ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். 2 தக்காளி இங்கே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்தது வந்துட்டு அரைக்கிறதுக்கான தேவையான பொருளுங்க எல்லாம் தூள் தான். மிளகுத்தூள், கரம் மசாலா பொடி, 3 வெங்காயம், கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய். நம்மளுக்கு எவ்வளோ தேவை காரமோ அவ்வளோ போட்டால் போதும். அதிகமாக காரம் சாப்பிட்றவங்க ஒரு 2 மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு 1/4 லிட்டர் தயிர் வச்சுருக்கிறேன். கரம் மசாலா பொடி இங்கே வச்சுருக்கிறோம். 2 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி, விழுது, பூண்டு 2 சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அது இது கூடவே சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். மஞ்சள் தூள், கோல்டு வின்னர் எண்ணெய் 1 கப்பில் வச்சுருக்கிறோம். இவ்வளோ தான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம இது அரைச்சது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றுறவங்க எண்ணெய் ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். அதுக்கிட்ட ஜாஸ்தி இல்லை, கொஞ்சமாக ஊற்றலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கறிவேப்பிலை, வெங்காயம் போட்டு இப்போ வதக்குறோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு மற்ற அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம போடணும். இஞ்சி இப்போது 1.5 ஸ்பூன் இஞ்சி நம்ம போட்டுருக்குறோம். அதை அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம வீட்டில். இஞ்சி பூண்டு வந்துட்டு இப்போ போட்டுருக்கோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். மஞ்சள் தூள் இப்போ சேர்க்கணும். அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு. அடுத்தது கரம் மசாலா போட்டு வதக்குறோம். அது ஒரு 2 டீஸ்பூனில் போட்டால் போதும் கரம் மசாலா. அதுக்கு அடுத்தது தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதங்கணும். ஒரு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்குறோம். இந்த தக்காளி, வெங்காயம், அந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி, அந்த கரம் மசாலா எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ அந்த க்ரீன் மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது அதுக்குள்ளே சேர்த்துருக்குறோம். அது கொஞ்சம் வதங்கணும். வதங்கிட்ட பிறகு நம்ம சிக்கன் போட்டு கிரேவி பண்ண போகிறோம். கொஞ்சம் அந்த மசாலா எல்லாம் வதங்கிடுச்சுங்க. வதங்கின உடனே இந்த தயிரை நம்ம எடுத்து வச்சு அந்த தயிர் போட போகிறோம். அது போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலக்கிட்ட பிறகு அடுத்து சிக்கன் போட போகிறோம். இது ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் சிக்கன் போட போகிறேன். இது வந்துட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தயிரோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது சிக்கன் போட்டுட்ட பிறகு நல்லா கொஞ்சம் அது நல்லா வேகணும்.
கொஞ்சம் அதுக்குள்ளேயே நல்லா அந்த இதில் வெந்தாயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கு. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, ப்ரெட்டுக்கு எல்லாம், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். எல்லாம் அந்த க்ரீன் மசாலா போட்டு சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மல்லி இலை போட்டிருக்கோம் நம்ம, எல்லாம் பச்சையாக போட்டு பச்சை மிளகா எல்லாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், இது செஞ்சு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிளேட்டு போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் இந்த வாணலியில். இது ஒரு 1/2 hour நல்லா கொதித்து அதை சுண்டுட்டோம். இடையில கொஞ்சம் திறந்து பாருங்கள், அதை அடி பிடிக்கக்கூடாது. அதை அடி பிடிக்காமல் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நல்லா சுண்டின பிறகு நம்ம எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம். இப்போ நான் இந்த மூடி எடுக்க போகிறேன்ப்பா. நான் எடுக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக எடுக்கணும். கையில் ஆவி படாமல் பார்த்து எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது, திக்காக வந்துருக்குது. சாதத்துக்கெல்லாம் இது கரெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் உங்களுக்கு வேணுமா தான், இட்லி தோசைக்கெல்லாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிட்ட பிறகு நம்ம இந்த கிரேவி எடுத்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நல்லா வெந்திருக்குது, உப்பு காரம் எல்லாம் பிடிச்சிருக்குது சிக்கனுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கரெக்டாக திக்காகிடுச்சு குழம்பு. நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு கமெண்டில் சொல்லி பாருங்கள். கரெக்டாக இருக்குது, நல்லா கெட்டியாக இருக்குது குழம்பு. அது மேலே கொஞ்சம் கறிவேப்பிலை இப்படி போடுறேன் நான். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். Very nice. Hi guys, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.